ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் லெக்சர். ஸோ நம்ம இப்போ என்ன சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆல்கஹால் ஃபீனால் எஸ்டர்ஸ் இந்த சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி சில வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இந்த இதை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரம் ஹாலோ அரீன். ஸோ ஹாலோ அரீன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அரீன் அப்படின்னா உங்களோட அரோமேட்டிக் ரிங். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பென்சின் ரிங் இருக்கு. பென்சின் ரிங் வந்து ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். அப்போ நான் அதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அரீன்னு சொல்லலாம். இங்கே ஹாலோ அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளோட ஹாலஜனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இங்கே ஃப்ரம் ஹாலோரின்னா நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனாலை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வந்து கடைசியில் ஃபீனால் ப்ரிப்பேர் ஆக போகுது. ஓகே. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். குளோரோபென்சின் இஸ் ஃபியூஸ்டு வித் NaOH அட் 623 Kelvin அண்ட் 320 atmospheric pressure. ஓகே, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபீனால் இஸ் அப்டைன்ட் பை அசிடிஃபிகேஷன் ஆஃப் சோடியம் ஃபீனாக்சைடு. ஸோ சோடியம் ஃபீனாக்சைடு அப்படிங்கிறது இதுதான் உங்களோட சோடியம் ஃபீனாக்சைடு. ஸோ நீங்கள் ஒருவேளை நீட் இல்லை ஜெஇ அந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்மீடியட்டோட பேரையும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? ஏன்னா உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்கிப் பண்ண முடியாது. நீங்கள் வீடியோ பாருங்கள். ஏன்னா அடுத்த ஒரு ப்ரிப்பரேஷன் படிப்போம். அதுலேருந்து ஒரு நீட் கொஸ்டினில் எக்ஸாக்டாக அவங்க இந்த இன்டர்மீடியேட்டை தான் கேட்கவே செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த ரியாக்ஷனை பாருங்கள். இப்போ என்ன இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து குளோரோபென்சின் எடுத்திருக்கீங்க. அது கூட NaOH சேர்க்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபீனால் கிடைக்கும். இப்போ இதில் நிறைய பேர் என்ன, இப்போ மெக்கானிசம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஃப்ராங்காக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எல்லா இடத்துலையும் மெக்கானிசம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. பட் மெக்கானிசம் தெரிஞ்சது அப்படின்னா இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு உங்களால் கொஞ்சம் இமேஜின் பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா NaOH வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாக பிரிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த காம்பவுண்ட்ஸ் ஃபுல்லாக வரைகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம குளோரோபென்சின் வரைஞ்சிருவோம். ஸோ இப்போ நான் வந்து குளோரோபென்சின் வரைஞ்சிருக்கேன். ஓகே, காப்பி பண்ணிடுறேன். இப்போ குளோரோபென்சின் வரைஞ்சிருக்கேன். இப்போ இது கூட நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னா NaOH எடுத்தோம். ஸோ NaOH எப்படி எல்லாரும் பிரிச்சிருவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் Na+OH- அப்படின்னு பிரிச்சிருவாங்க. இப்போ நிறைய பேரோட மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா OH வந்து டைரக்டா அந்த இடத்த கார்பன்ல போய் அட்டாக் பண்ணுவாங்க. அதாவது இந்த OH வந்து டைரக்டா இந்த கார்பன்ல போய் அட்டாக் ஆகும். இப்படி அட்டாக் ஆகும்போது இந்த குளோரின் வெளியில போயிடும் அப்படின்னு நிறைய பேர் போட்டிருப்போம். அப்படி வெளியில போயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. டைரக்டா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஃபீனால் கிடைச்சிரும். இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா உங்களோட Cl எது ரீப்ளேஸ் பண்ணிட்டு அப்படின்னா வெளியில அதே மாதிரி வெளியில அந்த வந்த Cl- எது கூட போய் சேர்ந்துரும் அப்படின்னா சோடியம் கூட போய் சேர்ந்துரும். அப்படி சோடியம் கூட போய் சேர்ந்துட்டு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா NaCl ஃபார்ம் ஆயிரும். ஓகே. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா ஃபீனால் கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட்டுக்கு ஒர்க் ஆகும். இதை வந்து நீங்க எதா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்களே ஒரு டிராபேக் இந்த இதில் கண்டுபிடிக்கலாம். இந்த மெக்கானிசம்ல எங்கேயுமே எது ஃபார்ம் ஆகலை அப்படின்னா என்னோட ஃபீனாக்சைடு எங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ ஃபீனாக்சைடு எங்க? ஓகேவா? அப்போ இந்த மெக்கானிசம்ல எது ஃபார்ம் ஆகலை அப்படின்னா ஃபீனாக்சைடு ஃபார்ம் ஆகவே இல்லை. அப்போ இந்த மெக்கானிசம் ஒரிஜினல் கிடையாது. இந்த மெக்கானிசம் நீங்க ஷார்ட்கட்டுக்கு யூஸ் பண்ணலாமே தவிர ஒரிஜினல் மெக்கானிசம் கிடையாது. சரி, இப்போ ஒரிஜினல் மெக்கானிசம் பார்ப்போம். உண்மையிலேயே என்ன மாதிரி ரியாக்ஷன் நடந்திருக்கும் அப்படின்னா பென்சைன் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆயிருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா இப்போ இங்க வந்து எனக்கு குளோரின் இருக்கா, மேல வந்து குளோரின் இருந்துச்சு. இப்போ இமேஜின் பண்ணுங்க, இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேவா? நான் இந்த சைட்ல இருந்து ஹைட்ரஜன் எடுக்கல. ரீசன் என்ன அப்படின்னா இங்க வந்து பென்சைன் ஃபார்ம் ஆகும்போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க எடுத்த OH- என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா குளோரினை போய் அட்டாக் பண்ணவே பண்ணாது. இது எதை தான் போய் ஆக்சுவலா அட்டாக் பண்ணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை தான் போய் அட்டாக் பண்ணும். இப்படி அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் எங்க போயிடும் அப்படின்னா இங்க வந்துடும். இது உள்ள வர போய் தான் எது வெளியில போகும் அப்படின்னா குளோரின் வெளியில போகும். இப்போ நீங்க இதெல்லாம் கரெக்டா போட்டீங்க, பாண்ட் ஃபார்மேஷன்லாம் கரெக்டா ஷிஃப்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி ஒரு இது கிடைக்கும் அப்படின்னா குளோரின் வெளியில போயிடும், இங்க ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா அதாவது உங்க OH இந்த ஹைட்ரஜன் எடுத்துருச்சு. அப்போ இங்க இருக்கிற எலக்ட்ரான் உள்ள வந்துடும். அப்போ இங்க ஒரு ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது இந்த பாண்ட் என்ன ஆயிரணும் அப்படின்னா உடஞ்சு வெளியில போயிடணும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பென்சைன் இன்டர்மீடியேட். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இங்க என்ன இன்டர்மீடியேட்னா பென்சைன் இன்டர்மீடியேட் கிடைக்கும். இப்போ இதோட இந்த ரியாக்ஷன் முடிஞ்சிருமா அப்படின்னா முடியாது. இதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படின்னா மறுபடியும் சொல்யூஷன்ல சுத்திட்டு இருக்கிற OH என்ன பண்ணும் அப்படின்னா OH- வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணும்.
எதை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து ஏதாவது ஒரு கார்னர், இந்த கார்னரையும் அட்டாக் பண்ணலாம், இந்த கார்னரையும் அட்டாக் பண்ணலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மேல உள்ள கார்பனையும் அட்டாக் பண்றேன். அப்போ மறுபடியும் இந்த வெளியில இருக்கிற பென்சைனோட அந்த ட்ரிபிள் பாண்ட் எங்க வந்துரும் அப்படின்னா முன்னாடி வந்துரும். ஸோ இதையும் நான் போட்டுட்டேன் அப்படின்னா என்னோட காம்பவுண்ட் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இங்க எது வந்துரும் அப்படின்னா OH வந்துரும். இப்போ இங்க ஒரு மைனஸ் இருக்கும். இப்போ நீங்க மறுபடியும் ஒரு விஷயத்தை கவனிச்சீங்க அப்படின்னா அப்போ நீ போட்ட மெக்கானிசம் கரெக்டா? ஏன்னா இதுலயும் தான் OH ஃபார்ம் ஆயிட்டு இன்னும் ONA ஃபார்ம் ஆகவே இல்லையே, அப்போ எனக்கும் தான் பென்சீன் ஃபீனாக்சைடு ஃபார்ம் ஆகவே இல்லை. அப்படி கிடையாது. இன்னும் எனக்கு இங்க ஒரு மைனஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த மைனஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை போய் எடுத்துரும். அப்போ அந்த ஹைட்ரஜன் அங்க இருந்து எங்க வந்துரும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹைட்ரஜனை யாரு போய் எடுத்துருவா அப்படின்னா இங்க இருந்து இதை எடுக்க ட்ரை பண்ணும். அப்படி எடுத்துச்சு அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் எங்க வந்துரும் அப்படின்னா இங்க வந்துரும். அங்க இருக்கிற ஹைட்ரஜன் எங்க நகர்ந்து வந்துரும்னா இந்த இடத்துக்கு வந்துரும். அப்போ H பிளஸ் இங்க வந்துட்டுனா இங்க என்ன சார்ஜ் வந்துரும் அப்படின்னா மைனஸ் வந்துரும். அப்போதான் சொல்யூஷன்ல சுத்திட்டு இருக்க சோடியம் எங்க போய் சேர்ந்துரும் அப்படின்னா இந்த இடத்துல போய் சேர்ந்துரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வாட்டர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் நான் H2O இல்ல H3O பிளஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இல்ல அசிடிக் மீடியம்ல ஏதாவது யூஸ் பண்ணேன்னா எனக்கு மறுபடியும் என்ன கிடைச்சிரும் அப்படின்னா இதே இது மறுபடியும் கிடைக்கும். அதாவது இந்த OH மறுபடியும் ஃபார்ம் ஆயிரும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ மீதி ஹைட்ரஜன் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலா ஒரிஜினல் மெக்கானிசம். ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது உங்க OH என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்போ ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்றதுனால இங்க என்ன ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா பென்சைன் ஃபார்மேஷன் ஆகுது. இதுதான் பென்சைன் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படின்னா OH மறுபடியும் போய் உங்க பென்சைன் பாண்ட் அட்டாக் பண்ணும். அப்போ அட்டாக் பண்ணும்போது OH அட்டாச் ஆயிரும். பக்கத்துல என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்னா மைனஸ் சார்ஜ் இருக்கும். இந்த மைனஸ் சார்ஜ் தான் எதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா மறுபடியும் ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்போ O மைனஸ் சமாளிக்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னா Na பிளஸ் வரும். ஸோ இதை தான் உங்களுக்கு வந்து அந்த இன்டர்மீடியட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னு அந்த நடுவில் ஒரு இன்டர்மீடியட் வச்சு பார்த்தீங்களா அது. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஒரு கப் ஸ்டெப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த O மைனஸை மறுபடியும் என்னவா மாற்றிடலாம்னா OH மாற்றிடலாம் அசிடிக் கண்டிஷனில். ஸோ இதை தான் உங்கள் புக்கில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய மெக்கானிசமையும் நான் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண வேண்டாம். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ திடீர்னு வந்து இந்த கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு என்ன இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த மாதிரி பென்சைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னொன்று எங்கேயாவது கார்போ கேட்டையான் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா கார்போ கேட்டையானையோ இல்லை கார்பானியானோ சூஸ் பண்ணிடுவீங்க. ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு இது ஃபார்ம் ஆனதே தெரியாது. ஓகேவா? அதனால தான் சொல்றேன், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே, இப்போதான் நம்ம மேல ஒரு பெரிய மெக்கானிசம் பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஈஸியா முடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் மெக்கானிசம் எதுவும் சொல்ல போறது கிடையாது. இங்க வந்து வேற ஒரு சில டேட்டா சொல்றேன். ஓகே, ஃப்ரம் பென்சின் சல்போனிக் ஆசிட். ஸோ பென்சின் சல்போனிக் ஆசிட் அப்படின்னா இதுதான். ஓகேவா? ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட். பென்சீன் இஸ் சல்ஃபனேட்டட் வித் ஓலியம். ஆக்சுவலா இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இதுதான் ஆக்சுவலா உங்களோட பென்சின் சல்போனிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதையே சிந்தசைஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா பென்சினையும் ஓலியமையும் எடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். Benzene is sulfonated with oleum and benzene sulfonic acid. So formed is converted to sodium phenoxide on heating with molten sodium hydroxide. Acidification of the sodium salt gives phenol. அப்போ லிட்ரலா மேல என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஓகேவா? இங்க வந்து எப்படி Cl இருந்திருக்கோ இந்த Cl இருந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா SO3H இருக்கு. ஆக மொத்தத்துல இங்க நடந்த அதே மெக்கானிசம் தான் மறுபடியும் நடந்திருக்கு. பாருங்க, NaOHும் HClயும் தான் எடுத்திருக்கோம். அதுக்கு இங்க வந்து X, இந்த X இருந்ததுக்கு பதிலா இங்க என்ன இருக்கு அப்படின்னா இந்த X இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ சேம் மெக்கானிசம், எக்ஸாக்டா மேல என்ன மெக்கானிசம் பார்த்தோமோ அதே மெக்கானிசம் தான் இங்கேயும் நடக்கு. அதனாலதான் இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள இன்டர்மீடியட் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அசிடிஃபைடு பண்ணும்போது அதாவது அந்த ONA ஃபார்ம் ஆகும்போது அதை மறுபடியும் அசிடிஃபை பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் இருக்கிற இடத்துல என்ன வந்துடும் அப்படின்னா H வந்துடும். ஓகே, ஸோ அதை தான் மேலேயும் பார்த்தோம். எண்ணெய் இருந்த இடத்துல என்ன வந்துருச்சு அப்படின்னா H வந்துருச்சு. சரி, இப்போ இதுல என்னெல்லாம் கீவேர்டு இல்லை எதெல்லாம் இம்பார்ட்டண்டா படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஓலியம் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம சும்மா மேட்டாப்ல பார்த்துட்டு இருப்போம். ஆனா ஓலியம்ங்கிற வேர்டோட ஒரிஜினல் கெமிக்கல் ஃபார்முலா இதெல்லாம் கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்க மாட்டிக்கிடுவீங்க. ஓகேவா? ஸோ ஓலியம் அப்படிங்கிறதோட கெமிக்கல் ஃபார்முலா என்னது அப்படின்னா H2S2O7. இதுதான் என்னது அப்படின்னா உங்களோட ஓலியம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஃபியூமிங் சல்ஃபியூரிக் ஆசிட். ஃபியூமிங் சல்ஃபியூரிக் ஆசிட். இது ஆக்சுவலா இன்ஆர்கானிக்லயே சில இடத்துல படிச்சிருப்பீங்க.
ஸ்ட்ரக்சர் வந்து S double bond O ஆக்சிஜன் சல்ஃபர் டபுள் பாண்ட் O OH ஓகேவா. ஸோ ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ H2 வேற என்ன இருக்கு, மொத்தம் 1 2 3 4 5 6 7 7 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ 7 ஆக்சிஜன், 2 சல்ஃபர் இருக்கு, 1 2, ஸோ 2 சல்ஃபர். ஸோ H2S2O7 ஓகேவா. ஸோ இதுதான் ஓலியமோட ஃபார்முலா, H2S2O7. ஃபியூமிங் சல்ஃபியூரிக் ஆசிட்னு சில இடத்துல கொடுத்துருக்கலாம். ஸோ இதை தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதில் வந்து பெருசாக நான் வந்து மெக்கானிசம் எதுவும் டிரைவ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பென்சினை வந்து ஓலியம் கூட போட்டோம், இல்லை வந்து ஹையர் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட போட்டோம் அப்படின்னாலே நமக்கு இதுதான் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் NaOH யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த SO3H எதால ரீப்ளேஸ் ஆயிரும் அப்படின்னா OH ஆல ரீப்ளேஸ் ஆயிரும். ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட். ஒரே ஒரு 1 வேர்டு மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டைஅசோனியம் சால்ட். இதுக்குமே நான் மெக்கானிசம் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இதோட மெக்கானிசம் கொஞ்சம் ரொம்பவே பெருசு. ஒருவேளை அந்த மெக்கானிசம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம பழைய பிளேலிஸ்ட்ல வந்து ஹாலோரின் சாப்டர் இருக்கும். அதில் வந்து சாண்ட்மேயர் ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அங்கேயும் இதே மெக்கானிசம் தான் வரும் உங்களுக்கு. பென்சின் டைஅசோனியம் குளோரைடு தான் அங்கேயும் ஃபார்ம் ஆகும் சாண்ட்மேயர் ரியாக்ஷனில். அதை டிஸ்கஸ் பண்ணும்போது நான் வந்து அந்த மெக்கானிசம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, டைஅசோனியம் சால்ட் இஸ் ஃபார்ம்டு பை ட்ரீட்டிங் அன் அரோமேட்டிக் பிரைமரி அமீன் வித் நைட்ரஸ் ஆசிட். ஸோ நைட்ரஸ் ஆசிட் அப்படிங்கிறது NaNO2 ஓகேவா. ஸோ இதில் நிறைய இதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்லி தரேன். இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்கு, அது என்னன்னு சொல்லி தரேன். ஓகே, ஸோ டைஅசோனியம் சால்ட் ஆர் ஹைட்ரலைஸ் டு ஃபீனால் பை வார்மிங் வித் வாட்டர் ஆர் பை ட்ரீட்டிங் வித் டைல்யூட் ஆசிட். ஸோ இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இது வந்து அனிலின் ஓகேவா. அதாவது பென்சின் ரிங்ல NH2 இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் பேர் வந்து அனிலின். காமன் நேம் எல்லாமே நீங்க படிக்க வேண்டியிருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு டைஅசோனியம் சால்ட்டை என்னவா மாத்துறாங்க அப்படின்னா ஃபீனாலா மாத்துறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைஅசோனியம் சால்ட்டே நீங்க எப்படிதான் கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு அமீன் எடுத்து, இந்த காம்பவுண்ட் பேர் அனிலின், நான் ஒரு NH2 காம்பவுண்ட் எடுத்து, அதாவது இப்போ நான் ஃபீனால் ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஒரு அரோமேட்டிக் ரிங் இருக்கணும் ஓகேவா. ஸோ ஒரு NH2 அரோமேட்டிக் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கணும் ஒரு NH2 ஓகேவா. இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா NaNO2 இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா பென்சின் டைஅசோனியம் குளோரைட் ஃபார்ம் ஆயிரும். இதை மறுபடியும் நான் வந்து வார்ம் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே ஃபீனால் ஃபார்ம் ஆயிரும். சரி, நான் இப்போ ஒரு ட்ரிக் சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னேன்ல, அது என்ன ட்ரிக் அப்படின்னு நான் சொல்றேன். இது வந்து நான் முன்னாடி யூஸ் பண்ண ட்ரிக் ஓகேவா. ஆக்சுவலா இதுக்கு ஒரிஜினல் மெக்கானிசம்லாம் வேற, பட் இது நிறைய நேரம் வேலை செய்யும், அதனால நான் அப்படியே இதை ஃபாலோ பண்ணிட்டேன். இப்போ NH2 இந்த மாதிரி எழுதிருங்க. ஓகே, இப்போ உங்க புக்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா NaNO2 தான் கொடுத்துருப்பாங்க. NaNO2 இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl கொடுத்துருப்பாங்களா. இப்போ இந்த சிஎலும் Naவும் தனியா போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், NaCl தனியா போயிடும். அப்போ மெயினா இங்க என்ன ஆசிட் தான் கொடுத்துருப்பாங்கன்னா HNO2 தான் இருக்கும். ஏன்னா இது நிறைய இடத்துல வேலை செய்யும் ஓகேவா. அமீன் வர்ற இடத்துலலாம் இதை போட்டா கரெக்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த நான் HNO2 நான் எப்பவுமே எப்படி எழுதுவேன் அப்படின்னா ஒரு OH தனியா பிரிச்சிருவேன், அதுக்கப்புறம் மிச்சம் ஒரு N இருக்கு, ஒரு O இருக்கு, இவ்வளவுதான் இருக்கும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் இதை அப்படியே எது மேல எழுதுறேன் அப்படின்னா இது மேல எழுதுவேன். அதாவது ஒரு OH, ஒரு N இருக்கு, ஒரு O இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு இதை நோட் பண்ணியிருக்கலாம். அதாவது இதுல இருந்து H2O வெளியில போயிடும் இந்த காம்பவுண்ட்ல இருந்து, அதுக்கப்புறம் ஒரு N2 வெளியில போயிடும், அதுக்கப்புறம் OH எதுல அட்டாச் ஆயிரும் அப்படின்னா பென்சின் ரிங்ல அட்டாச் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே என் ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா என்னோட மெயின் ப்ராடக்ட் வந்து பென்சின் இருக்கும், இன்னொரு ப்ராடக்ட் வந்து N2 இருக்கும், இன்னொன்று வந்து H2O ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ இது வந்து ஜென்யூனா நான் வந்து HNO2 எடுத்தனால இந்த மாதிரி வருது. இப்போ நான் இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் NaNO2 என்னவா மாத்திட்டேன் அப்படின்னா HNO2 மாத்தினால இது H2Oன்னு வருது. இது நான் இந்த NAவே வச்சுட்டு அந்த மாதிரி HCl எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்க புக்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அது HClன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா HClலும் தண்ணியில முழுசா கரைஞ்சு என்னவா மாறிடும் அப்படின்னா H+ தான் மாறும் எப்படினாலும். ஸோ அதை யாரும் பெருசா கண்டுக்க போறது கிடையாது. ஸோ நமக்கு மெயின் ப்ராடக்ட் என்னது அப்படின்னா ஃபீனால் ஓகேவா. ஸோ அதனால இந்த ஷார்ட் ட்ரிக் வந்து நிறைய இடத்துல எனக்கு வேலை செஞ்சிருக்கு, அதனால இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் எனக்கு கடைசி ப்ரிப்பரேஷன், ஃபீனால் ஃபார்ம் பண்ணுறதுக்கான கடைசி ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கியூமின் அப்படிங்கிற ஒரு மாலிகுல்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ கியூமின்ங்கிற மாலிகுல் இதுதான். ஓகே, ஸோ இந்த மாலிகுல்லாம் வரைய தெரிஞ்சிருக்கணும். இதை வரைய கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேன். அதாவது ஒரு பென்சின் ரிங்கை வரைஞ்சுக்கோங்க. பென்சின் ரிங்கை வரைஞ்சுக்கிட்டு நடுவில் ஒரு கார்பன், ரெண்டு சைடு விங்கு மாதிரி, இந்த சைடு ஒரு கார்பன், இந்த சைடு ஒரு கார்பன், அவ்வளோதான். இவ்வளோதான் கியூமின் ஓகேவா. ஸோ CH3 CH3
நடுவில் வந்து கார்பனுக்கு மொத்தம் 3 பாண்டு தான் இருக்கு. அப்போ இன்னொரு ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ இந்த மாலிகுலுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா குமின். குமின். ஓகே. ஸோ இவ்வளவுதான். அவங்க புக்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நிறைய ஹைட்ரஜன் இருந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் வரைஞ்ச மாதிரி வரைஞ்சிருந்தேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். மறுபடியும் ஒரு தடவை வரைஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் தடவை வரைகிறவங்களுக்கு ஒரு பென்சின் போட்டுக்கோங்க. நடுவில் ஒரு கார்பன், இந்த சைடு ஒரு கார்பன், அந்த சைடு ஒரு கார்பன். ஓகேவா? அப்போ CH3 நடுவில் ஒரு ஹைட்ரஜன். ஸோ குமின். ஓகே, முடிஞ்சது. இப்போ அடுத்து பார்ப்போம். ஃபீனால் இஸ் மேனுஃபேக்சர்டு ஃப்ரம் த ஹைட்ரோகார்பன் குமின். குமினோட பேர் என்னன்னா ஐசோப்ரோபைல் பென்சின் தான். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த குரூப்புக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஐசோப்ரோபைல். கீழே உள்ளது வந்து பென்சின். அப்போ இது ரெண்டையும் சேர்த்தீங்க அப்படின்னா ஐசோப்ரோபைல் பென்சின். ஓகேவா? இஸ் ஆக்சிடைஸ்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஏர் டு குமின் ஹைட்ரோபெராக்சைடு. ஸோ லிட்டரலாக இங்கே கவனிங்க, இங்கே ஹைட்ரோபெராக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது ஆக்சுவலாக பேர் பெராக்சைடு பாண்டு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற பாண்டுக்கு பேர் என்னது அப்படின்னா பெராக்சைடு பாண்டு. அப்போ ஃபர்ஸ்ட் உங்க கியூமினை லிட்டரலா இவங்க ஆக்சிடைஸ் பண்றாங்க, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? அப்போ நார்மலா இருக்கிற கியூமினை இவங்க என்னவா மாத்துறாங்க அப்படின்னா கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு, அதாவது பெராக்சைடு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பாண்ட் பிரேக்கிங் எல்லாம் நடக்கும்போது கடைசியில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபீனால் கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ இதை சிம்பிளா ஒரு ஷார்ட்கட்ல இந்த இதை எப்படி ஷார்ட்கட்ல ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இட் இஸ் கன்வெர்டட் டு ஃபீனால் அண்ட் அசிட்டோன் பை ட்ரீட்டிங் இட் வித் டைல்யூட் acid. Acetone, a byproduct of this reaction, is also obtained in large quantity. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னொன்று சொல்லிடுறேன். இதுல இருந்து நீட் கொஸ்டின் வந்திருக்கு. இந்த இது அப்படியே நீட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ உங்களால இந்த ரியாக்ஷனை ஸ்கிப் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த மாதிரி ரியாக்ஷன் எதையுமே இனிமேல் உங்களால ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ படிச்சுதான் ஆகணும். சரி, அதே மாதிரி இந்த பை ப்ராடக்ட் எல்லாத்தையும் சேர்த்து தான் படிக்கணும். மெயின் ப்ராடக்ட்டை மட்டும் படிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்ட கொஸ்டினே நடுவில் உள்ள ஒரு இன்டர்மீடியட் வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ட்ரிக் என்னன்னு சொல்லி தந்துடுறேன். இப்போ உங்களுக்கு கியூமின் ஹைப்பர் பெராக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கு பாத்தீங்களா? இந்த கியூமின் ஹைப்பர் பெராக்சைடை ஃபர்ஸ்ட் நான் உங்க புக்ல உள்ள மாதிரி லைட்டா மாத்திடுறேன் இதை. ஓகே, உங்க புக்ல உள்ள மாதிரி ஃபர்ஸ்ட் வரைகிறேன் இதை. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு கார்பன் போட்டிருந்தாங்க, மேலே ஒரு CH3, சைடில் ஒரு CH3. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டுருங்க. இதான் கியூமின். இப்போ கியூமின் கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆக்சிஜன் ஆட் பண்றேன், அதாவது ஆக்சிடைஸ் பண்றேன். ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிடேஷன் நடக்கு. இங்க ஆக்சிடேஷன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஆக்சிஜன் எந்த இடத்துல சேரணும் அப்படின்னா கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் உள்ள இடத்துல தான் சேரணுமே தவிர கார்பனுக்கும் நடுவில் போட்டீங்க அப்படின்னா முழுசா தப்பாயிரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ ஆக்சிஜன் எங்க சேர்ந்திருக்கு அப்படின்னா கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் தான் சேர்ந்திருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஷார்ட் ட்ரிக் என்னன்னு சொல்லி தந்துடுறேன். ட்ரிக் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த பாண்டை அப்படியே இங்க வர்ற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. அப்போ அதை அப்படி போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா CH3. ஏன்னா இங்க பாண்ட் வந்துச்சுன்னா இந்த பாண்ட் உடஞ்சு இங்க வந்துடும். ஓகேவா? ஸோ CH3 டபுள் பாண்ட் ஓன் ஃபார்ம் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருமா? அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா பென்சின் ரிங் மேல ஒரு மைனஸ் இருக்கும், இங்க மேல இந்த OH வந்து தனியா இருக்கும், OH பிளஸ்ஸா இருக்கும். அப்போ இது ரெண்டையும் நீங்க சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஃபீனால் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. இதுல வந்து ஃபீனால் கிடைச்சிரும். ஓகே, ஸோ இது வந்து ஷார்ட்கட். ஆனா மெக்கானிசம் இது கிடையாது. மெக்கானிசம் ரொம்பவே பெருசு. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன், ஷார்ட்கட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, சரி. இப்போ ஒரிஜினல் மெக்கானிசம்க்கு வருவோம். இப்போ நீங்க உங்க இதை பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன மீடியம்ல தான் இந்த ரியாக்ஷனை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அசிடிக் மீடியம்ல தான் பண்ணியிருப்பாங்க, பேசிக் மீடியம்ல பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அசிடிக் மீடியம்ல பண்ணாதான் இந்த ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ட்ரிகரே ஆகும். ஏன்னா இந்த லோன் பேர் இருக்கு பாத்தீங்களா, இன்னொன்னு இந்த பாண்ட் வந்து வீக்கான பாண்டு, பெராக்சைடு பாண்ட் வந்து வீக்கான பாண்டு. ஓ வந்து எப்பவுமே வீக். ஓகேவா? ஏன்னா இதோட லோன் பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ரிப்பல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பாண்ட் வந்து வீக்கான பாண்டு ஈஸியா உடஞ்சிரும். அப்ப இந்த லோன் பேர் என்ன பண்ணும் அப்படின்னா சும்மா இல்லாம சொல்யூஷன்ல சுத்திட்டு இருக்கிற ஒரு H+ போய் என்ன பண்ணிரும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணிரும். அப்போ அது ஒரு H+ போய் அட்ராக்ட் பண்ணிட்டுனா இங்க என்ன சார்ஜ் வந்துடும் அப்படின்னா பிளஸ் சார்ஜ் வந்துடும். அப்ப எந்த பாண்டு உடஞ்சிரும் அப்படின்னா இந்த பாண்டு உடஞ்சு எது வெளியில போயிரும் அப்படின்னா முழுசா ஒரு H2O வெளியில போயிரும். ஓகே, காப்பி பண்ணியாச்சு. அப்போ ஒரு H2O வெளியில போயிட்டு அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும். இந்த பாண்டு வெயிட் H2O வெளியில போயிட்டு. ஓகே, அப்ப எங்க பிளஸ் வந்துரும் அப்படின்னா ஆக்சிஜன் மேல பிளஸ் வந்துரும். இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும்.
ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். அதுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னா பிளஸ் சார்ஜை வச்சிருக்கிறது பிடிக்காது. இதுல 2 விஷயம் நோட் பண்ணலாம். இன்னொன்னு இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் கூட. நீங்க இத வந்து அடுத்து ஹையர் லெவல் ஜேஇஇ அந்த மாதிரி ஹையர் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இத எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இங்க என்ன நடக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து நீங்க ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில படிப்பீங்க அதனால. இப்போ 2 விஷயம் நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட், அதுக்கு பிளஸ் வச்சிருக்க பிடிக்காது. இன்னொன்னு இந்த ஃபினைல் குரூப் இருக்கு பாத்தீங்களா, இந்த பென்சின் குரூப், இது வந்து ஒரு நல்ல மைக்ரேட்டிங் குரூப். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது நல்லா நகலும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இது நல்லா நகலும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணும்னா இது இந்த பிளஸ் சார்ஜை பார்த்த உடனே இந்த கார்பன்ல இருந்து எங்க ஜம்ப் அடிக்க பார்க்கும் அப்படின்னா இங்க ஜம்ப் அடிக்க பார்க்கும். ஓகேவா? அப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சைட்ல இருந்து இது எங்க வந்துரும் அப்படின்னா இந்த ஆக்சிஜனுக்கு வந்துரும். இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபினைல் ஷிஃப்ட் அப்படின்பாங்க. ஓகேவா? ஏன்னா இது எது ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா உங்க ஃபினைல் குரூப்பே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இமேஜின் பண்ணுங்க, உங்க ஃபினைல் குரூப்பே ஷிஃப்ட் ஆயிருச்சுன்னா இது பார்க்க எப்படி மாறிடும்னா இந்த மாதிரி மாறிடும். CH3 O இப்போ எங்க பாசிட்டிவ் வந்துரும்னா இந்த கார்பன்ல வந்துரும். ஏன்னா அந்த கார்பன்ல இருந்தா உங்க பென்சீன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தப்பிச்சு போச்சு. ஓகேவா? சோ இந்த மாதிரி வந்துரும். இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்துரும். இதுக்கப்புறம் சும்மா இருக்குமானா சும்மாலாம் இருக்காது. நீங்க உங்க ரியாக்ஷன் நல்லா கவனிச்சீங்கன்னா அங்க என்ன கொடுத்திருப்பாங்கன்னா வாட்டர் கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா பிளஸ் சார்ஜை பார்த்த உடனே அப்பாடா எனக்கு ஒரு பிளஸ் சார்ஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட லோன் பேரை வச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வேகமா வந்து எதை அட்டாக் பண்ணும்னா இந்த பிளஸ்ஸை வந்து அட்டாக் பண்ணும். அப்படி பிளஸ் ஆல் அட்டாக் பண்ணும்போது மறுபடியும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3 C CH3 இதை வந்து நான் OH மாத்திடுறேன். நான் அதை மல்டிபிள் ஸ்டெப்பா எழுதல. ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் பென்சின் ரிங்கை வந்து நான் ஃபினைல் அப்படின்னு போட்டுக்கிடுறேன். ஓகே, PH அப்படின்னு ஃபினைல்னு போடுறேன். மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட முடியாது, இதோட எல்லாம் முடியாது. மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் நீ மட்டும்தான் அட்டாக் பண்ணுவியா, நான் அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்க போய் அட்டாக் பண்ணும். இங்க அட்டாக் பண்ணும்போது தான் உங்களுக்கு எங்க பிளஸ் ஜென்ரேட் ஆகும்னா ஆக்சிஜன்ல பிளஸ் ஜென்ரேட் ஆகும். அப்ப இந்த எலக்ட்ரான் பேரை இது வாங்கிடும். ஓகே, அப்படி வாங்கி இது ரியாக்ஷன் கொஞ்சம் பெருசு, அதனாலதான் நான் முதல்லயே சொன்னேன் இது கொஞ்சம் பெரிய ரியாக்ஷன். ஓகே, இப்போ CH3 இப்போ பிளஸ் எங்க ஜென்ரேட் ஆகும்னா இங்க பிளஸ் ஜென்ரேட் ஆகும். O பாண்ட் Hன்னு இருக்கும். இங்க உங்களுக்கு ஃபீனால் ஃபார்ம் ஆயிரும். உங்களுக்கு மெயின் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிட்டு ஃபீனால் ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகேவா? ஃபீனால் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஃபீனால் ஃபார்ம் ஆயிட்டு இப்போ இந்த பிளஸ் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாண்ட் உள்ள போகும். அப்படி உள்ள போச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு உங்க சைட் ப்ராடக்ட்டும் இந்த இடத்துல சரியாயிரும். CH3 C CH3 டபுள் பாண்ட் O. ஓகேவா? ஸோ H பிளஸ் வெளியில வந்துடும். அப்போ என்னோட கேட்டலிஸ்ட் வெளியில வந்துருச்சு, ஆசிட் கேட்டலிஸ்ட் வெளியில வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த மெக்கானிசம் வந்து கொஞ்சம் பெரிய மெக்கானிசம். இது வந்து உங்களுக்கு இவ்வளவு பெரிய மெக்கானிசமா மனப்பாடம்லாம் பண்ண தேவை கிடையாது. ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னடா இந்த ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி நடத்திக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. வேற வழி கிடையாது. உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி எல்லாமே மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல மறந்துடும். ஓகேவா? அதனால ஒரு ரியாக்ஷன் எப்படி நடக்கு அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஐடியா இருந்தாதான் உங்களுக்கு வந்து ஹையர் லெவல்ல போகும்போது இமேஜின் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ரஃப்ல எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, அப்படியே ரஃப்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இது உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? நீட்ல உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ இங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க கொடுத்துருக்க காம்பவுண்ட் என்னது அப்படின்னா கியூமின். பார்த்தாலே தெரியும், ஒரு பென்சின் ரிங் இருக்கு, அதுல கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, கார்பன்ல இருந்து 2 CH3 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து கியூமின் மாலிகுல். கியூமின்ல O2 போட்டாங்கன்னா என்ன நடக்கும்? இப்போதான் நம்ம அந்த ரியாக்ஷனை பார்த்தோம். ஓகேவா? கியூமின் டு ஃபீனால். இப்போ இவங்க எதை கேட்கலாம்னா இங்க ஃபீனாலை பத்தி கேட்கவே இல்லை. கொஸ்டினை நல்லா கவனிச்சுன்னா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர்மீடியேட் ஏ இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். அப்போ நீங்க ஃபீனால மட்டும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா உங்களால இதை ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷனல் நல்லா பாருங்க. அந்த ஆக்சிஜன் எங்க சேர்ந்திருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் இதுல வந்து கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல சேர்ந்திருக்கு. இன்னொன்னுல பென்சின் ரிங்குக்கும் கார்பனுக்கும் நடுவுல இருக்கு. இதுவும் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல தான் இருக்கு, ஆனா வேற கார்பன் ஹைட்ரஜன் மேல உள்ள கார்பன்ல இருக்கு. அதே மாதிரி இதை பாத்தீங்கன்னா பென்சின் ரிங் கூட இருக்கு. நான் உங்களுக்கு இதை தான் தெளிவா சொல்லி கொடுத்தேன். உங்க ஆக்சிஜன் எதுக்கு நடுவுல தான் இருந்திருக்கணும் அப்படின்னா பென்சின் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கிற அந்த கார்பனுக்கும் அந்த லாஸ்ட் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல தான் இருந்திருக்கணும். ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா உங்களோட ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அதனாலதான் சொன்னேன் இன்டர்மீடியேட்டை இனிமேல் நீங்க படிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்டியூட்டட் ஃபீனால் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஸ்டியூட்டட் ஃபீனால் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். ஸோ இது எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுது அப்படின்னா ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில உள்ள இண்டக்டிவ் எஃபெக்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. H பிளஸ் எவ்வளவுக்குள்ள வெளியில போகுதோ அவ்வளவுக்குள்ள என்னது அப்படின்னா அசிடிக் நேச்சர் அதிகம்னு அர்த்தம். அப்படின்னா லிட்டரலா சொல்ல போனோம்னா ஹைட்ரஜன் இருக்கிற எலக்ட்ரானை யாரு புடுங்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து வாங்கணும், இல்ல அதுல இருந்து பிடிச்சு இழுக்கணும். ஓகேவா? அப்போ
லிட்டரலா உள்ள இழுக்கணும். அப்போ உள்ள இழுக்கணும் அப்படின்னா எவ்வளவுக்குள்ள மைனஸ் ஐ எஃபெக்ட் எலக்ட்ரான் பூலிங் எஃபெக்ட் எவ்வளவுக்குள்ள அதிகமா இருக்கோ அவ்வளவுக்குள்ள அசிடிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நைட்ரஜன் என்ன எஃபெக்ட் காட்டும் அப்படின்னா மைனஸ் ஐ எஃபெக்ட் காட்டும். இதே இது OCH3 பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் எம் எஃபெக்ட் காட்டும். பிளஸ் எம் எஃபெக்ட் அப்ப என்ன பண்ணும்னா அசிடிட்டியை குறைக்கும். அதே மாதிரி C2H5 பிளஸ் எம் தான் காட்டும், CH3 பிளஸ் எம் தான் காட்டும். அப்போ இந்த 4 குரூப்ல யார் தான் எனக்கு எலக்ட்ரானை நல்லா இழுத்து என்னோட அசிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். உங்களுக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட் எப்படி அசிடிட்டி எஃபெக்ட் பண்ணுன்னு தெரிஞ்சா இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து நம்ம புக்கில் உள்ள கொஸ்டின் பார்ப்போம். ஸோ புக்கில் உள்ள கொஸ்டினையுமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, ஏன்னா அதுவுமே போர்டு எக்ஸாம்லலாம் கேட்கலாம். ஓகேவா? ஷோ ஹவு ஆர் த ஃபாலோயிங் ஆல்கஹால் ப்ரிப்பேர்ட் பை த ரியாக்ஷன் ஆஃப் சூட்டபிள் கிரிக்னாட் ரியேஜென்ட் அண்ட் மெத்தனால். ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் மெத்தனால் எடுத்துக்கிடணும், அந்த மெத்தனல்ல இருந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நான் என்ன மாதிரியான கிரிக்னாட் ரியேஜென்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க எதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மெத்தனலை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்னால் வேற எதையுமே எடுக்க முடியாது. மெத்தனல் அப்படின்னா என்னது அப்படின்னா உங்களோட ஏஎல்னு முடிஞ்ச ஆல்டிஹைட் குரூப். ஓகேவா? ஸோ மெத்தனல் அப்படின்னா ஒரு கார்பன் சிஸ்டம். இதுதான் என்னோட மெத்தனல். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் ஒரு கிரிக்னாட் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணணும். அப்போ RMgX அப்படிங்கிறது தான் கிரிக்னாட் ரியேஜென்ட். அந்த எக்ஸுக்கு பதிலாக நான் இப்போ புரோமின் போடுறேன் அப்படின்னா RMgBr. ஸோ இவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? CH3 CH CH2. ஓகே, அதை வரைஞ்சிருவோம். CH3 CH CH2 OH CH3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் இந்த ஆர்ல என்ன மாதிரி எடுக்கணும், எந்த மாதிரி கிரிக்னேட் ரியேஜென்ட் எடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு லிட்டரலாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த OHக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த CH2. ஓகேவா? இது ஆக்சுவலாக எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா இந்த CH2 தான். அப்போ லிட்டரலா இந்த இடத்துல ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா நீங்களே நல்லா கவனிங்களேன், இது ரொம்ப சிம்பிள் இருக்கு. இந்த ஆக்சிஜன் தான் இந்த ஆக்சிஜன். ஓகேவா? அப்போ இந்த ஆக்சிஜன் கூட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற இந்த கார்பன் தான் இந்த கார்பன். அப்போ வெளியில இருந்து வந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னா இந்த ஆர்ல இருந்து வந்தது. அப்போ நான் லிட்டரலா என்ன எடுக்கணும் அப்படின்னா ஆர் இருந்த இடத்துல நான் கலர் வேற யூஸ் பண்றேன். அப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. அப்போ இந்த மாதிரி எடுத்திருப்பேன். இப்போ பாருங்க, இதுதான் என்னோட MgBr. இப்போ நான் என்னோட மெத்தனால் எடுக்கேன். மெத்தனால் அப்படிங்கிறது C டபுள் பாண்ட் O H H. RMgX அப்படின்னாலே மெக்னீசியம்க்கு வந்து பிளஸ் சார்ஜ் வந்துடும், கார்பனுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கும். அப்போ இமேஜின் பண்ணுங்க, இந்த மைனஸ் தான் எதை போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னா இந்த கார்பனை போய் அட்டாக் பண்ணும். இங்க இருக்கிற பாண்ட் இங்கே போயிடும். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா அந்த பிங்க் கலர்ல உள்ளதை அப்படியே வரைகிறேன். CH3 CH CH3 அதுக்கப்புறம் இங்கே உள்ளது CH2 சிங்கிள் பாண்ட் O மைனஸ்ன்னு இருந்திருக்கும். அந்த மைனஸை ஒர்க் அப் பண்ண அப்படின்னா அந்த மைனஸ் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன மாறிடும் அப்படின்னா ஹெச்சா மாறிடும். அப்போ லிட்டரலாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மேலே உள்ள காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளானது தான். நம்ம கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இப்போ அதே மாதிரி செகண்ட் ஒன்னையும் பார்த்துருவோமா? இப்போ செகண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு ஃபினைல் ரிங், ஃபினைல் கிடையாது, இது பென்சின் கிடையாது, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சைக்ளோஹெக்சேன் இருக்கு, அதில் CH2OH. அப்போ நான் இதை ஃபார்ம் பண்ணணும். இமேஜின் பண்ணுங்க, சைக்ளோஹெக்சேன் இருக்கு, அதில் CH2 இருக்கு, OH இருக்கு. நான் சொன்ன அதே ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது மெத்தனலை ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கோங்க. CHH மெத்தனலை வரைஞ்சாச்சு. RMgX எடுத்துருங்க, ஏன்னா இதான் கிரிக்னாட் ரியேஜென்ட். இது எனக்கு இது கொடுக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆக்சிஜன் தான் இந்த ஆக்சிஜன். அப்போ இந்த C தான் இந்த கார்பன். அப்போ இது ஃபுல்லா எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா வெளியில இருந்து வந்திருக்கு. அப்போ உங்க கிரிக்னாட் ரியேஜென்ட்டே என்னது அப்படின்னா இதுதான் உங்க கிரிக்னாட் ரியேஜென்ட்டே, MgX. ஆல்ரெடி சொன்ன மாதிரி Mgல பிளஸ் இருக்கும், இந்த கார்பன்ல மைனஸ் இருந்திருக்கும். ஸோ நான் என்னோட மெத்தனால் எடுக்கிறேன். CH டபுள் பாண்ட் O. மறுபடியும் அதே மாதிரி நீங்க இதை அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் இது வெளியில் இங்கே போகும். ஸோ என்னோட ப்ராடக்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரிங்கு, அந்த ரிங்கு டைரக்டா ஒரு கார்பன் மேல அட்டாச் ஆகும். அது CH2, இது O மைனஸ். சொன்ன மாதிரி O மைனஸ் லேட்டரா என்னவா மாறிடும் அப்படின்னா OH மாறிடும். அப்போ மேலே எனக்கு ஃபார்ம் ஆன அதே காம்பவுண்ட் எங்க கிடைச்சிட்டு அப்படின்னா இங்கேயும் கிடைச்சிட்டு. ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டினா, ஆனா எதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று,
இந்த 3 கொஸ்டின் இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க. இதில் நிறைய இம்பார்ட்டன்டான இதெல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து உங்களுக்கு ஒரு ஆல்கீன் இருக்கு, அதே மாதிரி வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஹைட்ரோஜனேஷன், ஹைட்ரோஜனும் OH ஆட் ஆக போகுது. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க வந்து மார்கோனிக் ரூல் ஃபாலோ ஆகும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பிளஸ் எங்க போடுவீங்க அப்படின்னா, இதை ஷார்ட்கட்டே நான் யூஸ் பண்ணிடுறேன். ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கிற இடத்துல ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும், ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கிற இடத்துல நெகட்டிவ் சைடு ஆட் பண்ணணும். அப்போ என்னோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா CH3, இங்கே பிளாக் சூஸ் பண்ணிக்கிடுறேன், CH3 CH2, ஹைட்ரஜன் ஆல்ரெடி இருக்கிற இடத்துல இன்னொரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும், ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கிற இடத்துல OH ஆட் பண்ணணும். அவ்வளோதான், இதான் உங்கள் ப்ராடக்ட். ஓகேவா? இதை நான் ரொம்ப நார்மலாக எழுதியிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கும். CH3 இதுக்கு மேலே OH வந்திருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ப்ராடக்ட். என்ன ரூல் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா மார்கோனிக் ரூல் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டாவது ஒன்றில் தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ சோடியம் போரோஹைட்ரேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வேற. இதே இது லித்தியம் போரோஹைட்ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா உங்க ப்ராடக்ட் வேற. ஏன்னா லித்தியம் போரோஹைட்ரேட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இங்க இருக்க எஸ்டரையுமே என்ன பண்ணிடும் அப்படின்னா அது ரெடியூஸ் பண்ணிடும். ஆனா சோடியம் போரோஹைட்ரேட் இந்த நோட் பண்ணிக்கோங்க, சோடியம் போரோஹைட்ரேட்டால எதை மட்டும்தான் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் மட்டும்தான் சோடியம் போரோஹைட்ரேட்டால ரெடியூஸ் பண்ண முடியும். கீட்டோன் இதை தான் சோடியம் போரோஹைட்ரேட்டால ரெடியூஸ் பண்ண முடியும். அதுவுமே என்னதான் பண்ணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஆல்கஹாலா தான் மாற்றும், முழுசா ஹைட்ரஜனா மாத்தாது. ஓகேவா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லிட்ரலா இங்க இதுதான் கீட்டோன், இது வந்து கீட்டோ குரூப், இது எஸ்டர் குரூப். அப்போ எஸ்டர் குரூப் சோடியம் ஹைட்ராக்சைடால சோடியம் போரோஹைட்ரேட்டால எதுவுமே பண்ண முடியாது, கீட்டோ குரூப்ல மட்டும்தான் இதால அஃபெக்ட் பண்ண முடியும். அப்போ உங்க ப்ராடக்ட் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கீட்டோ குரூப் மட்டும் என்னவா மாறிடும் அப்படின்னா ஆல்கஹாலா மாறிடும். ஏன்னா கீட்டோன் கன்வெர்ட்ஸ் இன்டு செகண்டரி ஆல்கஹால். ஓகேவா? ஸோ C டபுள் பாண்ட் O CH3. அப்போ என்னோட எஸ்டர் குரூப் என்ன ஆகாதுன்னா அஃபெக்ட் ஆகாது. இப்போ அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வேற எதுவுமே கிடையாது, ஆல்டிஹைட் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோடியம் போரோஹைட்ரேட்டால எதை அஃபெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஆல்டிஹைட் அஃபெக்ட் பண்ண முடியும். என்னவா மாற்றும் அப்படின்னா ஆல்கஹாலா மாற்றும். இன்னொன்று நல்லா ஞாபகம், கீட்டோனை இது என்னவா மாற்றும் அப்படின்னா செகண்டரி ஆல்கஹாலா மாற்றும். ஆல்டிஹைட் இது என்னவா மாற்றும் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹாலா மாற்றும். இப்போ நீங்க நோட் பண்ணுங்க, CH3 CH2 CH3. இப்போ கார்பன் போட்டுட்டு அதுக்கப்புறம் OH போட்டு நீங்க பேலன்ஸ் பண்ண பழகுங்க. ஓகேவா? ஸோ இல்லைன்னா நீங்க ஒரு கார்பனை மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும், CH2OH. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. அவ்வளோதான், இன்னைக்கு நம்ம இவ்வளோதான் பார்க்குறோம். ஓகேவா? ரொம்பலாம் கிடையாது, நான் இந்த டாபிக் தான் எடுத்தேன். ஓகே, ஸோ வீடியோ வந்து எதுவும் ஒரு குறைகள் இல்லை உங்களுக்கு எதுவும் சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிளாஸ்மேட் எல்லாருக்குமே ஒருவேளை உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஷேர் பண்ணால் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பாய், ஹேவ் அ நைஸ் டே, டாடா.